தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா Realme 2. ஸோ Realme 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை அன்பாக்சிங்கும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதோடைய ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இந்த Realme 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர், பிரத்யேகமாக இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ டைமண்ட் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா கிறிஸ்டல் கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ பிரத்யேகமாக நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிற இந்த பர்டிகுலர் மொபைலோடைய ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3GB ரேமில் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யேகமான ஒரு மொபைலை தான் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் ஸோ அது என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஆக்டிவ் 4G சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு மெமரி கார்டு போடுறதுக்கான இண்டிவிஜுவல் ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பிரத்யேகமான ஒரு ஸ்லாட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB ரேம், உங்களுக்கு 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜாக வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தவிர இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 மெகா பிக்சல் ரியர் கேமராவில் 2 மெகா பிக்சல், அதாவது செகண்டரி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13+2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதாவது டுவல் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளர் எஃபெக்ட்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் வந்து ஃப்ரண்ட் கேமராவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஓர்த்தான ஒரு மொபைல் அப்படின்னே சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4230 mAh பேட்டரி பவர் கெப்பாசிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லியான் பேட்டரிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மாதிரியான ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் பர்ஃபார்மன்ஸ், ஸோ ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ ரொம்ப லாங் டேஸ் வந்து நம்ம சார்ஜிங் இல்லாமல் ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ குவால்காம் ஸ்னாப்டிராகன் 450 ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் மிட்ரேஞ்ச் மொபைலில் இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸர் கொடுக்குறது ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 640க்கு மேலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ பட் மேனுஃபேக்சரிங்கில் என்ன பண்ணுறாங்களோ ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது வந்து கேமரா அவருடைய சென்சார்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த ஹைலைட்ஸை தாண்டி இதோடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றது அன்பாக்சிங்கில் போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஃபோபி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பர்டிகுலரான இந்த மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்ஸில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வாங்கின ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ எடுத்தவொடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கூகுளுடைய ஆட் ஷீட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. கூடவே ஒரு இன்வாய்ஸும் வந்து நம்மளுடைய இன்வாய்ஸும் இருந்துச்சு. இந்த பர்டிகுலர் அவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் திஸ் ஆஃப்டர் யூ ஹேவ் அன்பாக்ஸ்ட் யுவர் ஃபோன். ஸோ அவங்களுடைய ஆடை வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த பர்டிகுலர் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஆட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா Realme 2. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பை பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பாக்ஸ் ஃபினிஷிங் Realme 2 அப்படின்றது வந்து சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட், ஒன் ஃபோனு, ஒரு சார்ஜர், ஒரு USB டேட்டா கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஒரு சேஃப்டி கேட், ஒரு குவிக்கெட் கேட், ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடவே வந்து பார்த்திங்கன்னா 10,590 அப்படின்ற ஒரு விலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே சம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ கூட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா IMEI 1, IMEI 2 அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பேசிக் ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Realme அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர் அதோட லோகோஸ் எல்லாமே போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ரொடெக்டிவ்
கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணும்போது சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் ஒரு கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஓர்த் அப்படின்னே சொல்லுவேன். நல்லா இருக்குது, ரொம்ப டீசெண்டான ஒரு ப்ரைஸில் ஒரு நல்ல ஒரு மொபைல் ப்ளஸ் கேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ குவிக் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்ஸ்க்கு ட்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கைடை யூஸர் மேனுவல் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மொபைலை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ கூட ஒரு சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் அடாப்டர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராவல் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங், ஸோ யூஎஸ்பி டேட்டா கேபிள் ப்ளஸ் சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதோட மாடல் சம் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நான் பார்க்க போகிறது டேட்டா கேபிள், யூஎஸ்பி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒயரிங் எல்லாமே செக் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ எந்த ஒரு குறையும் சொல்கிறது போல் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து மெயினான கான்செப்ட், அதாவது வந்து நம்மளுடைய மொபைலுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெல் ஷீட்டில் வந்து ஃபுல் வந்து கவர் பண்ணி நல்லா ரொம்ப ப்ரொடக்டிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரொடக்டிவாக கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துன்னா உங்களுக்கு சைடில் வந்து 2 வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் என்டர் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன எஜெக்டிங் ஆப்ஷன் மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் போடுறது. ஸோ கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட்செட் 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நான் மெயினாக சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபினிஷ் தான் வந்து டைமண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்காகவே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்ற ஃபோனில் எல்லாமே டல் ஃபினிஷோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு க்ளாஸி ஃபினிஷ் தான் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து ஒரு டைமண்ட் ஃபினிஷிங்னால ரொம்ப சூப்பராக இருக்குது. வெளியே எடுத்துகிட்டு போனால் கூட 4 பேருக்கு முன்னாடி பார்க்கும்போது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மொபைலை வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ண உடனே எப்பவும் போல் ரியல்மி லோகோஸ், அதோட ஆக்டிவிட்டீஸ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வைஃபை ஏதாவது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி சாஃப்ட்வேர் டேட்டா, ஸோ வெல்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ கெட் ஸ்டார்டர் கொடுத்துருவோம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆன மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப்லேயே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது, உங்களுக்கு நியூ ஃபோன் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டேட்டாஸ் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து பேக்கப் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பார் நம்ம எடுத்தோம்னா வைஃபை ஆப்ஷன், சைலண்ட்டு, ப்ளூடூத், ஸோ ஃப்ளாஷ் லைட், மற்ற எல்லாமே வந்து ரியல்மி ஷேர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் சேவிங், பூஸ்ட் ஆப்ஷன், அப்புறம் நைட் ஷீல்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததா ஸோ இதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட செட்டிங்ஸில் நம்ம போகும்பொழுது வந்து இதில் என்னென்ன மாதிரியான ஒரு ஸ்பெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து நம்ம மெயினாக நான் பார்க்குறது இதுதான். ஸோ ஸ்பெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் ஓஎஸ் வெர்ஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1.0. ஸோ Qualcomm Snapdragon, மற்ற எல்லாம் ஆக்டோ-கோர் ப்ராசஸர், ரேம் வந்து 3GB, ஸோ 21.5GB வந்து அவைலபிளாக இருக்குது. 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜில். ஸோ உங்களுக்கு கர்னல் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.9.82 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா December 5, 2018 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்ச் லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ பாருங்கள், நம்ம ஒரு பிக் ஒன்று எடுக்கிறோம். ஸோ இந்த பிக் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற வேர்டிங்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் ரொம்ப நல்லா கிளியராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ போர்ட்ரேட் மோட்ஸ், மற்ற மோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ மோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி எடுக்கும்போது இதை ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ கூகுள்லேருந்து வந்துருக்கக்கூடிய டியோ அப்படின்ற அந்த வீடியோ காலிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாக் பண்ணும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிறது போலவே இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். ஸோ இதை தாண்டி நீங்கள் இந்த மொபைலை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். செக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கண்டிப்பாக இதை வாங்குங்க. ஸோ மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது விஜய், டெக் ஃபார் வி தமிழ். நன்றி, வணக்கம்.